அனைவருக்கும் வணக்கம். அரசு ஊழியர்களுக்கு சற்று முன்பு வெளியான மகிழ்ச்சியான செய்தி. ஓய்வூதிய முறையில் மிகப்பெரிய மாற்றம். இது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு யூபிஎஸ் என்னும் திட்டத்திற்கு மத்திய அரசு சனிக்கிழமை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி மத்திய அரசு ஊழியர்கள் இந்த புதிய திட்டத்தில் இணைவதற்கான வாய்ப்பும் இன்று முதல் வழங்கப்படுகிறது. நடப்பு ஓய்வூதிய திட்டமான தேசிய ஓய்வூதிய திட்டம் என்பிஎஸ் அடிப்படையில் ஊழியர்கள் தங்களது அடிப்படை சம்பளத்தில் 10% பங்களிப்புடன் மத்திய அரசு 14% பங்களிப்பு அளிக்கிறது. அந்த தொகையானது சந்தையில் முதலீடு செய்யப்படுகிறது. பின்னர் சந்தை வருவாய் மற்றும் முதலீட்டு வருமானத்தை பொறுத்தே ஓய்வூதிய தொகையும் அமையும். இதில் ஓய்வு பெறும் நேரத்தில் கிடைக்கக்கூடிய பென்ஷன் ஏறக்குறைய 38% அளவில்தான் இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு மாறாக பழைய ஓய்வூதிய திட்டம் ஒரு ஊழியரின் கடைசி சம்பளத்தில் 50% நிலையான ஓய்வூதியமாக உத்தரவாதம் அளித்து வந்தது. இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தின் அம்சங்கள் என்னவென்றால், தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யூபிஎஸ் என்ற திட்டமானது குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் பணியாற்றிய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வு பெறும் நேரத்தில் கடைசி 12 மாத அடிப்படை ஊதியத்தின் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளமானது 50,000 ரூபாய் என்றால் அவருக்கு 25,000 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும். அதுடன் அகவிலைப்படியும் சேர்க்கப்படும். தற்போது 50% அகவிலைப்படி என்றால் அது 25,000 ஆகும். எனவே மொத்தமாக 50,000 பென்ஷனாக வழங்கப்படும். இந்த யூபிஎஸ் திட்டத்தின் முக்கியமான நன்மைகள்: 25 ஆண்டுகள் பணியில் இருந்தால் 50% அடிப்படை சம்பளம் பிளஸ் அகவிலைப்படி. 10 முதல் 25 ஆண்டுகள் பணியில் இருந்தால் பணிக்காலத்திற்கு ஏற்ப கணக்கிடப்படும் ஓய்வூதியம். குறைந்தபட்சம் 10,000 ஓய்வூதியம் வழங்கப்படும். புதிய திட்டத்தில் என்பிஎஸ்ஐ விட அதிக பென்ஷன் உறுதி செய்யப்படுகிறது. அரசு ஊழியர்களுக்கு அடிப்படை நிதி பாதுகாப்பு வழங்கும் வகையில் இது அமைக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1, 2004க்கு பிறகு பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்கள் என்பிஎஸ்ஸில் அடங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் யூபிஎஸ்க்கு மாறும் வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. மார்ச் 31, 2025க்குள் ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு யூபிஎஸ் பலன்களை பெற தகுதி பெறுகிறார்கள். மத்திய அரசு அறிமுகப்படுத்திய இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யூபிஎஸ் தற்போதைய ஓய்வூதிய சூழலில் நிலையான மற்றும் அதிகமான பென்ஷன் வழங்கும் திட்டமாக இருப்பதற்கான எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. குறைந்த வருமானம் பெறும் அரசு ஊழியர்களுக்கான சுற்றுச்சூழல் நிதி பாதுகாப்பு இனி வழிவகுக்கும் எனவும் நம்பப்படுகிறது. மத்திய அரசு கொண்டு வந்த இந்த அதிரடியான திட்டத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.